அப்ப நம்ம தமிழக அரசியலினுடைய வரலாற்றை எடுத்து நீங்க பார்க்கும்போது, ம். எப்பல்லாம் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குதோ, ம். அப்பல்லாம் ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு. ம். வாக்கு சதவீதம் குறைஞ்சு ஆட்சிய தக்க வச்ச வரலாறு உண்டு. ம். ஆனா வாக்கு சதவீதம் உயர்ந்து ம். ஆட்சிய தக்க வச்ச வரலாறு ஐயா எம்ஜிஆர தவிர வேற யாருக்குமே இல்ல. ம். அப்ப இந்த வாக்கு சதவீதம் ஒரு 5.2% வந்து போன 2021 விட அதிகமா இருக்கிறது. ம். ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வாக்கான கட்டாயமா அதுதான். ம். ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப ஏகோபித்த சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். ஆஹா! அடடடடடா! எவ்வளோ பெரிய அருமையான ஆட்சின்னா, இவ்வளோ தூரம் மக்கள் வந்து பூத்துக்கு வரமாட்டாங்க. ம். பூத்துக்கு அதிகமான மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்கனாவே, அவங்களுக்கு ஆட்சியாளர்கள் மேல ஒரு அதிருப்தி இருந்தா மட்டும் தான், ம். பூத்துக்கு வந்து மெனக்கெட்டு வருவாங்க. ம். அப்போ இதுல வந்து ஒட்டுமொத்தமா 73.63 இருந்து இப்ப 86 போறது இது எல்லாமே வந்து விஜய்க்கு உண்டானதானா கிடையாது. ம். அதனால தான் சொன்னேன். போன 73.63ம் ம். இந்த தடவை 80.8% ஒண்ணு. ம். அப்ப 80.8%க்கு மேல போற அந்த 5.2 தான் ம். உண்மையான அதிகரிச்ச வாக்கு வங்கி. ஒட்டுமொத்தமா இல்ல. அப்போ இதுல வந்து விஜய் அவர்களுக்கும் பங்கு இருக்கா? இருக்குது. ம். அத மறுக்க முடியாது நம்ம. ஸோ எஸ்ஐஆருக்கும் இருக்கா? எஸ்ஐஆருக்கு பிரதான பங்கு இருக்குது இந்த ஒட்டுமொத்தமா வளர்ந்ததுல. ம். ஆளுங்கட்சிக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடிய வாக்கா ஆமா எப்பெல்லாம் வந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்கோ அப்பெல்லாம் ஆட்சியை இழந்திருக்காங்க. ம். அதனால இது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குங்கள் கூட. அப்போ இத்தனை வந்து ஃபேக்டர்ஸ வந்து நம்ம கவனிக்கணும் ரமணி.